ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகமொன்றே, கூறுமடி யார்கள்வினை தீர்த்த முகமொன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம்புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமான அமர்ந்த பெருமானே. வள்ளியை மனம்புணர வந்த முகமொன்றேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் வள்ளியை முருகன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் ஃபார்ம், அதாவது ஹண்டர் ஃபார்ம். ஸோ அந்த ரூபத்தில் தான் இன்றைக்கி நான் முருகனை பார்த்தேங்க. என் லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட்டு டைம் முருகனை வேடன் அலங்காரத்தில் பார்த்தேங்க. வேடன் உருவத்துக்கு அப்புறம் முருகன் நிறையா உருவம் எடுத்திருக்காரு. வேங்கை மரம் இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காரு. ஆனால் கோயில் ஃபெஸ்டிவல்னு வரும்போது முருகனுக்கு வேடன் அலங்காரம் சாத்துறது அவ்வளவு சிறப்பாங்க. இன்றைக்கி நான் முருகனை வேடன் அலங்காரத்தில் பார்த்த இடம் கோவை பழனிங்க. பழனியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கோவை பழனிக்கு யாராவது போயிருக்கீங்களா? இது நம்ம சூலூர் கண்ணம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப டிவைனாக இருந்தது. சின்ன கோயிலாக இருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. மரகத மயில் மேல் வர முருகா, ஹர ஹர சிவ சிவ அரமுகவா. மரகத மயில் மேல் வர முருகா, ஹர ஹர சிவ சிவ அரமுகவா. சரவண பவனில் சண்முகனே, கந்தாவரம் தர வருவாய் எங்கள் முன்னேவா. சரவண பவனில் சண்முகனே, கந்தாவரம் தர வருவாய் எங்கள் முன்னேவா. மரகத மயில் மேல் வரு முருகா, ஹர ஹர சிவ சிவ அரமுகவா. மரகத மயில் மேல் வரு முருகா, ஹர ஹர சிவ சிவ அரமுகவா. கோயிலில் குருமார்களுக்குன்னு தனியாக சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கோயிலில் திருப்பணி வேறு செஞ்சிட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் போய். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.